இந்த பதிவை பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அன்பினை பெறுவாயாக்கில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும், துயரம் இங்கு உண்டோ சொல்வாய். இந்த பதிவில் நம்ம ஒரு வாரியார் சுவாமிகள், நம்ம சுவாமிகள் பாடிய ரெட்டிப்பட்டி சுவாமிகள் பாடிய ஒரு 4 வரிக்கு வாரியார் சுவாமிகள் கந்தர் அலங்காரம் அப்படின்ற நூலுக்கு வாரியார் சுவாமிகள் உரை எழுதியிருக்கார். அந்த வாரியார் சுவாமிகள் கொடுத்த விளக்கம் நம்ம சுவாமிகள் எழுதிய சக்கரம் வந்தது பொய்யான்னு ஒரு பாடல், அதில் எழுதப்பட்ட அந்த வரிகள், அது நிறைய தத்துவங்களை இது உண்மையாக பொய்யா நீங்களே யோசித்து தெரிஞ்சுக்கோங்க, எது உண்மைன்னு கண்டுபிடிங்கிற மாதிரி ஒரு சவாலான ஒரு அருமையான தத்துவ பாடல். அந்த பாடலில் சுவாமிகள் ஒரு 2 அடியில் கொடுத்துருக்காரு. அஷ்டகுல பர்வதமும் சப்த கடல் சேராயிட, யானை பரி வீரர் படை சூழ, திரிபுராதிகளும் புன் சிரிப்பில் மாள அப்படின்னு சொல்லுவார். அதில் எல்லாத்தையும் அப்படியே கடகடன்னு சொல்லிடுறார். அஷ்டகுல பர்வதம், சப்த கடல், யானை பரி வீரர் படை சூழ, திரிபுராதிகள் புன்சிரிப்பில் மாள அப்படின்னு சொல்கிறார். வாரியார் சுவாமிகள் இந்த கந்தரலங்காரம் நூலுக்கு உரை எழுதும் பொழுது எடுத்துக்காட்டாக, அதாவது ஒரு நூலுக்கு உரை எழுதும் பொழுது ஒரு எடுத்துக்காட்டு, அதாவது இதே கருத்தோடு இவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்காட்டுக்கு ஒரு சில பாடல்களை எடுத்து உரையாசிரியர்கள் பயன்படுத்துவாங்க. இங்கே சொல்லப்பட்டது அங்கே சொல்லியிருக்காங்க, அங்கேயும் இங்கேயும் ஒரே கருத்து இருக்குது அப்படின்னு உரையாசிரியர்கள் எடுத்து காமிப்பாங்க. அதுபோல் கந்தர் அலங்காரம் நூலுக்கு அருணகிரிநாதர் முருகனை பற்றி பாடிய கந்தர் அலங்காரம்ன்ற நூலில் வாரியார் சுவாமிகள் எடுத்துக்காட்டாக சொல்கிறாங்க. அதில் முருகனை பற்றி பாடப்பட்டது பிள்ளைத்தமிழ் வகையை சேர்ந்த சிற்றிலக்கிய வகையை சேர்ந்தது பிள்ளைத்தமிழ். திருவிரிஞ்சை முருகன் பிள்ளைத்தமிழ் அப்படின்னு ஒரு பாடல். அந்த புக்கில் திருவிரிஞ்சை முருகன் பிள்ளைத்தமிழ் அப்படின்ற புக்கில் சொல்லப்பட்ட ஒரு பாடலுக்கு வாரியார் சுவாமிகள் விளக்கம் சொல்கிறாங்க. அவங்க எடுத்துக்காட்ட பாடலை கொடுத்துட்டு விளக்கத்தை சொல்கிறாங்க. அதில் விளக்கம் சொல்கிற போது சொல்கிறாங்க, அஷ்டகுல பர்வதம் அப்படின்னா என்ன அப்படின்னா கைலை, இமயம். ஏன்னா அஷ்டகுல பர்வதம்னா என்னன்றது எல்லாருக்கும் சரியாக தெரியாது. சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், அந்த குறிப்பிட்ட பகுதியில் போய் படித்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அது மொத்த தொகையில் 1% தொடுமா அப்படின்னு தெரியாது. அதனால் இது மற்றவங்களுக்கு, எனக்கு தெரிஞ்சப்போ எனக்கு சந்தோஷமாக இருந்தது, அப்போ மற்றவங்களுக்கும் பிடிக்கும்னு நினச்சிட்டு நான் சொல்கிறேன். அந்த அஷ்டகுல பர்வதம்னா அந்த முக்கிய மலைகள் என்னென்னா, 1 கைலை, இமயம், மந்தரம், விந்தம், நிடதம், ஏமகூடம், நீலகிரி, கந்தமாதனம். இதெல்லாம் தான் அந்த அஷ்டகுல பர்வதங்கள். சரி, சப்த கடல் என்னென்ன அப்படின்னா, வடக்கு அட்லாண்டிக் பெருங்கடல், தெற்கு அட்லாண்டிக் பெருங்கடல், வடக்கு பசிபிக் பெருங்கடல், தெற்கு பசிபிக் பெருங்கடல், ஆர்க்டிக் பெருங்கடல், தெற்கு பெருங்கடல், இந்திய பெருங்கடல் அப்படின்னு இந்த பூகோள ரீதியாக பிரிக்கிறவங்க அப்படி சொல்கிறாங்க. ஆன்மீக ரீதியாக அந்த கடல் பகுதிக்கு அவங்கவுங்க பேர் வச்சது தான் வித்தியாசம். கடல் ஒன்று தான், பூமி பரப்பு ஒன்று தான். அவங்கவுங்க தேவைக்கு அவங்கவுங்களுடைய சௌகரியமாக ஆட்சி பரப்புக்கு ஒத்தாசையாக இருக்கட்டோன்னு பூமியை பிரிக்கிறாங்க, கடலை பிரிக்கிறாங்க. நாம் தான் பிரிக்கிறோம், அது பிரியலை, அது ஒன்றா தான் இருக்குது. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க, லாவடு சமுத்திரம், இக்ஸ் சமுத்திரம், சுர சமுத்திரம், சர்வி சமுத்திரம், தஹி சமுத்திரம், க்ஷீர சமுத்திரம், சுத்தேதக சமுத்திரம் அப்படின்னு சப்த கடல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது போல் இந்த 8 மலைகளும் சப்த கடல்களும் சேராயிட இப்போ சிவபெருமான், அதாவது தேர் ஓட்ட போகிறார். அவர் என்ன செய்கிறாரு, அந்த ஒரு 3 அரக்கர்கள், அவங்க ரொம்ப, அதாவது தவம் பண்ணி பிரம்மதேவன்கிட்ட வரம் வாங்கிடுறாங்க.
வரம் வாங்கி இனிமேல் என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுன்ற ஒரு கர்வம். அதன் காரணமாக நிறைய விஷயம் தேவைக்கு அதிகமாக இருந்தால் நிறைய பேருக்கு ஒரு கர்வம் ஏற்பட்டு அதுவே அவங்களுடைய இரக்கத்துக்கு காரணமாயிடும். அந்த கர்வம் அது அவங்களுடைய இரக்கமாயிடும். அதுபோல் கமலாக்ஷன், தாரகாக்ஷன், வித்யுன்மாலி அப்படின்னு 3 அசுரர்கள் இருக்காங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரி பிரம்மதேவர்கிட்ட வாங்கின தவத்தினால் கர்வப்பட்டு மற்றவங்களை தேவர்களை மற்ற எல்லாரையும் போட்டு துன்பப்படுத்துகிறாங்க, புரட்டி எடுக்கிறாங்க, கொடுமைப்படுறாங்க, கஷ்டப்படுத்துகிறாங்க. அந்த மாதிரியெல்லாம் செய்யும் பொழுது எல்லாரும் என்ன செய்கிறாங்க, ரொம்ப துன்பம் தாங்காமல் சிவபெருமான்கிட்ட வந்து வேண்டிக்கிறாங்க. இறைவா, நீலகண்ட பெருமானே அப்படின்னு சொல்லி இந்த அரக்கர்களை அழித்து எங்களை நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க. எங்களால் இந்த துன்பத்தை தாங்க முடியல, இந்த 3 பேரும் பண்ணுற கஷ்டத்தை கொடுக்குற கஷ்டத்தை படுத்துகிற கொடுமையை எங்களால் தாழ முடியல இறைவா அப்படின்னு சொல்லி எல்லாரும் அழுகுறாங்க, கஷ்டப்படுறாங்க, முறையிடுறாங்க. அப்போ சிவபெருமான் என்ன சொல்கிறாரு, போருக்கு புறப்படுவோம். எல்லாரும் வந்து சொன்னாங்க, அடைக்கலம்னு வந்து கேட்குறாங்க. இறைவன் என்ன செய்கிறாரு, நான் பார்த்துக்கிறேன், என் இருக்க பயமேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, நான் பார்த்துக்கிறேன், போருக்கு ரெடியாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போது தேவர்கள்லாம் இவர் போருக்கு போகிறதுக்காக ஒரு தேரை சிங்காரிக்கிறாங்க. மன்னர் போருக்கு போகும்பொழுது தேர்லாம் ரெடியாக இருக்கணும்ல, அதனால் தேவர்கள் ஒரு தேரை தயார் பண்ணுறாங்க. சிவபெருமான்னா நடந்தால் போக முடியும், அதனால் ஒரு தேரை சிங்காரிக்கிறாங்க. அந்த தேர் எப்படிப்பட்டது, என்னவெல்லாம் கொண்டது அந்த ஒரு தேராக இருக்குது அப்படின்னு இந்த திருமுருகன் பிள்ளைத்தமிழில், திருவிருஞ்சை முருகன் பிள்ளைத்தமிழில் ஒரு பாடலில் அந்த ஆசிரியர் சொன்னதுக்கு வாரியார் சாமிகள் சொல்கிற விளக்கத்தை நான் இப்போ படிக்கிறேன். இவ்வாறு தேவர்கள் மந்தரகேசரி மலைகள் அச்சாகவும், தேவர்கள் சிங்காரிக்கிறாங்க தேரை. எதை என்னவா வைக்கிறாங்க, ஒரு தேர்னால் அதுக்கு பல பார்ட் இருக்குல்ல, ஒவ்வொன்றும் ஒரு பார்ட்டாக வைக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னா, மந்தரகேசரி மலைகள் அச்சாகவும், சூரிய சந்திரர்கள் சக்கரங்களாகவும், ருதுக்கள் சந்திகளாகவும், 14 லோகங்கள் 14 தட்டுகளாகவும், உதயாஸ்தகிரிகள் கொடிஞ்சியாகவும், நதிகளும் நதங்களும் கொடிகளாகவும், உடுக்கள் விதானமாகவும், மோட்சலோகம் மேல் விரிவாகவும், மோட்சலோகம் தான் எல்லாத்துக்கும் மேலே விரிவாக கட்டுறாங்க. யாகங்கள் சட்ட விதானமாகவும், சட்டத்து மேலே விதானமாக கட்டுறாங்க. நாள் முதலியன, இந்த நாள், மாதம், தேதி, வருஷம் இதெல்லாம் கணிச்சு வச்சுருக்காங்களே, இந்த நாள் முதலியன எண்ணெய் ஊற்றும் இடுக்கு மரங்கள், ஒரு அதாவது அதுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றக்கூடிய இடுக்கு மரமாகவும், ஒரு ஓட்டை எண்ணெய் ஊற்றுறதுக்கு, தேர் ஓடுறதுக்கு ஈஸியாக, இது அந்த ஓட்டையாகவும், 8 மலைகளும் தூண்களாகவும், 7 கடல்களும் அந்த தூண்கள் மேலே சேர்த்து கட்டப்பட்ட சீலைகளாகவும், பிற பொருள்கள் பிற அங்கங்களுமாக பெரும் தேரை அலங்கரித்து தந்தனர். எவ்வளவு விஷயத்தை ஒன்றாக்கி ஒரு தேர் செய்திருக்காங்க தேவர்கள். தேர் இப்போ ரெடி வந்து சொல்லிட்டாங்க, இறைவா தேர் ரெடியாக இருக்குது அப்படின்னு தேரை அலங்காரம் பண்ணிவிட்டு சொல்லிட்டாங்க. இவர் வந்தார். இப்போ மன்னர் தேரில் ஏற போகிறார். தேரில் ஏறினவர் என்ன செய்கிறார் பாருங்க, தேரை பயன்படுத்தலை, வில்லை பயன்படுத்தலை, அம்பை பயன்படுத்தலை, இதையெல்லாம் உபயோகிக்காமலே சிறிது புன்முறுவல் செய்து முப்புறத்தையும் எரித்து அருளினார். சிவபெருமான் என்ன பண்ணாங்க, இவங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் இதை எதையும் பயன்படுத்தாமல் தன்னுடைய சிறிய புன்முறுவல் செய்து அந்த முப்புறத்தையும் எரித்து அருளினார். அந்த எரிக்கிறது, முப்புறத்தை எரிக்கிறதுனா என்ன,
எல்லா முப்புறத்தை இருக்கேன்னா இந்த 3 திசையும் அப்படியே தீப்பற்றி எரியும்னு நான் சொல்ல போகிறார் இறைவன் இல்லை. என்ன அப்படின்றத சுவாமிகள் வாரியார் சுவாமிகள் சொல்கிறாரு. இது எல்லாம் அவர் சொன்ன விளக்கம், நான் சொன்ன விளக்கம் கிடையாது. முப்புறமாவது ஆணவம், மாயை, கர்மம் என்ற மும்மலங்களாம். இதை எதை வச்சு எரித்தார்? புன்சிரிப்பால் எரித்தார் அப்படின்னு சொல்கிறோம். அவர் கையில் வச்சுருக்கிறதே அவரே பிழம்பு. தீப்பொறி என்பது ஞானாக்கினி. அந்த ஞானமாகிய அக்னியை கொண்டு, தீப்பொறியை கொண்டு இந்த முப்புறங்களையும் எரித்தார். இதுக்கு இவ்வளவு தேர்லாம் இவ்வளவு அருமையாக எதை எதை எங்கெங்கே பொருத்தணும் அப்படின்னு பொருத்தியிருக்காங்க. இதை சுவாமிகளோட பாடல்களில் அவர் அப்படி சொல்லியிருக்கார். கரெக்டாக வரிசையாக பொருத்தமாக சொல்லியிருக்கார் பாருங்கள். அஷ்டகுல பர்வதமும் சப்த கடல் சேராயிட யானை பரி வீரர் புடை சூழ திரிபுராதிகளும் புன்சிரிப்பில் மாள சக்கரம் வந்தது பொய்யா, தனுசு எப்படி சென்றது மெய்யா அப்படின்னு ஒரு பாட்டில் கேட்டிருப்பார். இந்த விளக்கம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த பாடலுக்கு விளக்கம் தேடுறதும் கண்டுபிடிக்கிறதும் ஒரு மிகப்பெரிய ஆர்வமான விஷயமா இருந்தது எனக்கு. இந்த விளக்கம் வாரியார் சுவாமிகள் கொடுத்த விளக்கமும் நம்ம ரெட்டிப்பட்டி சுவாமிகளோட வரிகளும் அவ்வளவு ஆப்டாக பொருந்தி இருந்தோடனே எனக்கு ரொம்ப இதை அன்பர்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன். உங்களுக்கு இந்த விளக்கம், இந்த கருத்து வாரியார் சுவாமிகள் சொன்னது, நான் சொன்னது இல்லை. நம்ம பாடலுக்கு எவ்வளவு பொருத்தன்றது தான் நான் சொன்னது. அதனால் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த கருத்து சம்மந்தமாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய இந்த மாதிரி சத் விஷயங்கள் இந்த சேனலில் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு கேட்குறதுக்கு ஆர்வம் இருந்தால் கேட்டுட்டு உங்கள் கருத்தை சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிற கருத்து எனக்கு ஒரு ஊக்கமாக அமையும். அதனால் சொல்லுங்கள். வாழ்க வளமுடன். அடுத்த ஒரு பதிவில் அடுத்த ஒரு நல்ல விஷயத்தோடு சந்திப்போம். வாழ்க வளமுடன். வாழிய நாளும் மெய்மை வாழ்க நல்லறங்கள் எல்லாம் வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி. அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.